ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனியின் வீடு. இன்றைக்கி நம்ம சேனலில் அதிக சத்துக்கள் இருக்கிற முருங்கைக்கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் பருப்பு வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி காயட்டும். 1 கப் துவரம் பருப்பை கழுவிட்டு இதில் சேர்த்திக்கலாம். இது கூட 3 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்தி இதை வேக வச்சுக்கலாம். தண்ணி காஞ்சதுக்கப்புறம் பருப்பு போட்டதால் பருப்பு டக்குன்னு வெந்துடும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பை கடைஞ்சிக்கலாம். பருப்பு கூட 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவி சேர்த்திக்கிறேன். இதை நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு கடைஞ்சாச்சு. இப்போ தாளிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். ரெண்டு வரமிளகாயை கிள்ளி சேர்த்திக்கங்க. 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 1 கப் சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்திக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரத்தை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் பத்தலை, அதனால் 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கிறேன். குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வரணும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. மணமாக இருக்குது. இதில் சுத்தம் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்திக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மண் சட்டியில் செஞ்சங்காட்டி ஆல்ரெடி சட்டி சூடாக தான் இருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கீரை அதிகமாக வெந்துச்சுன்னா கடுத்து போயிடும். குழம்பும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.